இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அம்மாவும் அப்பாவும் வந்திருக்குறாங்க. சொல்லுங்க. ஆதிக்குட்டிக்கு தான் ஒரே சந்தோஷம். பா சாப்பாடு எப்படிப்பா இருக்குது? ஆமா சுடுதண்ணி. ஆமா அப்பளம் பாரு. சரிப்பா சாப்பிடுங்க, உங்களுக்கு இல்லாததா. ஆதிக்குட்டி ரசத்தை கவுத்து விட்டுறாதீங்க. தேங்க்யூப்பா. எங்க அப்பா வாயிலிருந்து சூப்பர் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கறக்கே ரொம்ப அரிதா இருக்கும். ஆமா எங்க அம்மாவே செஞ்சு கொடுத்தாங்கனால அந்த அன்னைக்கு சொல்லவே மாட்டாரு. எப்பயாவது அந்த குழம்பு செய்யும் போது அன்னைக்கு செஞ்சில அந்த மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லும் போது தான் தெரியுமே நல்லா இருந்திருக்குது அப்படின்ட்டு. இப்போ நல்லா இருக்குதா நான் கேட்க காட்டின்னு சொல்லிக்கிறாரு. இங்க பாருங்க, இவருக்கு தூங்கி எழுந்திரிச்சாலே அம்மாச்சி அம்மாச்சி தான். டே சாமி நீ இங்க இருக்கிற அப்படின்னு சொன்னோம்னா தான் அப்புறம் தெரியறது. ஃபோன் எடுத்துக்க வேண்டியது, ஃபோன் எடுத்து அம்மாச்சி அம்மாச்சி இங்கே வேண்டியது, மாமா அங்கே வேண்டியது. இவருக்கு இதே தான் பொழப்பு. மயிலு மேலையாமா பாருங்க. சாமி இப்போதான் சாப்பிட்டாருங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிக்கிற வாரத்தில் கரெக்டாக அப்பா அம்மா வந்தாங்க. இப்போ அப்பாவுக்கு சாப்பாடு போட்டாச்சு. அம்மாவை சாப்பிட சொன்னால் நான் இப்போ தான் சாமி அங்கே சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னாங்க. சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டு கொடுத்துக்கலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இதே வேலை தான். சாப்பாடு போட்டதே கொஞ்சம் தானப்பா. ஆமாம் கபால உரண்டையாட்டு அப்புறம் இப்படி தொச்சோடு ஊற்றி ஊற்றி வாயில் போட்டுக்கிறீங்க. அப்புறம் தண்ணி விற்கிதுன்னு சொல்லிட்டு தண்ணி ஒரு சொம்பு உள்ளே இறக்கிறீங்க. அப்புறம் எப்படி சாப்பாடு இறங்கு? அதே பழக்கமாகி போச்சு. அப்புறம் பாருங்கள் எங்கள் அம்மா விளக்கு தீப எண்ணெயெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. விளக்கு எங்கம்மா? அங்கே இருக்கு பாருங்க. விளக்கு வாங்கிட்டு வந்தாங்க. இங்கே பாருங்க ஒரு 40 விளக்கு பக்கம் வாங்கிட்டு வந்திருக்குறாங்க. சாயந்தரம் தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் திரி பாக்கெட்டெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படியோ இவருக்கு பயந்துட்டு தான் கொண்டாந்து அங்கே வச்சுட்டாங்க. விளக்கு மயில விளக்கு சொல்லு. விளக்கு பட்டு குட்டி விளக்கா? அச்சோ அழகி. அங்கே ஒரு பலூனு விளக்க வைங்க, பலூன் கூட விளையாடுங்க. அப்புறம் வீடெல்லாம் இன்னைக்கு மாப் போடணுங்க. காலையிலே பெட்ஷீட்டு இதெல்லாம் அலாசி போட்டேன், தலைகாணி வர எல்லாமே. வீடு மாப் போடணுங்கிறக்காக சரி தம்பி அம்மா போகும்போது எடுத்துகிட்டு போயிடுவாங்க. நான் போய் சாயந்தரம் எடுத்துகிட்டு வந்துடுவேன். உனக்கு வேலை முடிஞ்சிருச்சாம்மா வீட்டில் பீஸு? சரி சரி. ஆமாம் பெரியவர் வீட்டுக்கு வர போகிறாரு, வேலை செய்ய முடியாது. குட்டி விளக்காமாப்பா. சாயங்காலம் ஏற்றிடலாம். ஆதிக்குட்டி சரி அம்மாச்சிக்கு தாத்தாக்கு பாய் சொல்லி கிளம்பிட்டவங்க. ஏன் நீயும் போறியா? நீயும் போற? நானும் போறேன்னு சொல்ல தெரியல. நான் கேட்ட காட்டி நீயும் போறேன். ஆதிக்குட்டி இங்கேயே உட்கார வைங்க. நீ இல்ல நீ எங்க முதலாலாம் போலாம்ங்கிற பாருங்க. அம்மா கூட வேலைக்கு ஒத்தாசையே இரு. நீ நீ போகக்கூடாது. நீ அம்மாட்ட வா அம்மாட்ட வா. சரி 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 நீயும் தான் தெய்வமே ஆசாமியே நீயும் தான் போறியாம்மா. அம்மாச்சி வீட்டுக்கு போறியா தாத்தா கூட? ஆமா சரி பாய் போயிட்டு வா. அம்மா வேண்டாமா? குழப்ப பார்த்தீங்களா? அம்மா வேண்டாமாம்மா. என்னடா நடக்குதுங்க? அம்மா நான் போல. போறியா? நானும் வரனே. பாத்தியா? ஓ அதே பிச்சா. நானும் வரேன். நானும் வரேன். நானும் கூட வரேன். அந்த கிளே இப்போ தான் அவங்க அப்பா வாங்கிட்டு வந்து கொடுத்தா அப்படிங்க சாமி. பலூனு இந்த கிளேவெல்லாம் அதை கையில் வச்சுட்டு ஊட்டிட்டு விளையாண்டுக்கிறான் பாருங்க. இங்கே பாருங்க இந்த பலூன் பாருங்க நல்லா இருக்குங்க ஹாட் சேஃபில். அப்புறம் என்னமோ கோல்டன் கலராக கலர்ஸ். இந்த கலர் சூப்பராக இருக்குது பாருங்க பார்க்குறக்கே. கலர் நான் மட்டும் பேசினாவே அவங்க அப்பாட்ட போயிட்டு என்னை கம்மனுன்ட்டே இருக்கிறாம்மா. என்னைய என்ன கலரு? ப்ளூ ரோஸு
ரோஸ் நான் ரோஸு ரோஸ் ரோஸ் சொல்லு. ஊதுறதாமா. ஊதுறதுக்கு பேர் ஊ. சரிப்பா பாய். கதவை திறக்கணுமாமா, போலாமாமா. இங்க பாருங்க ஆளுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறதா. டேய் தங்கா செருப்பு இல்லாம முள்ளு குத்தும், நில்லு. டேய் நில்லு சாமி. ஆதிமா பாருங்க காதுலே வாங்காம போயிட்டு இருக்கிறானுங்க. தம்பி நின்று பக்கம் எச்சும் வேகமா வர்றாரு. சாமிகிட்ட போ, உங்ககிட்ட போயிட்டு வரேன்னு சொல்றாராமா பெரிய மனுஷன். அவர் கார்ல போல, எப்படி என்ன மாத்தி மாத்தி நடிக்கிறீங்க? பாயாமா கிளே பாத்துக்குவாங்க. சரி நம்ம போய் சாயந்தரம் கூட்டிட்டு வந்துக்கலாம் சாமி. மயிலு பாய் பாய். சரி சாயந்தரம் வரம்மா. அவன் வர வேண்டாம் தான் சொல்லுவான். சரி இப்போ பார்த்து போயிட்டு வாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்மா ஆதிக்குட்டி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா வீடே சத்தமாக ஆதிக்குட்டியோட ஒரே இதாக இருந்துச்சு. தம்பி இருந்தால் வேலை செய்ய முடியாது, ஏதோ ஒரு இதை இடஞ்சல் பண்ணிகிட்டே இருப்பான். அவனையும் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் செய்யணும். சரி அம்மா வந்து இன்றைக்கி வேலை முடிஞ்சிச்சுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அவன் இல்லைன்னாலும் ஒரு மாதிரியாக இருக்குது பாருங்கள். எல்லாத்துக்கும் அப்படி தானே, குழந்தைங்க ஒரு அந்த ஒரு 2 மணி நேரம் தூங்கிட்டு இருந்தாலே அவ்வளோ அமைதியாக இருக்கும். இன்னும் தூங்கிட்டு இருக்கானே எந்திரிக்கலையேங்கிற ஒரு, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அது ஒரு அமைதியாக இருக்கிறங்காட்டின்னு போய் பார்த்துட்டே இருப்போம். தூங்கிட்டு இருக்கானே இன்னும் எந்திரிக்கல அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் தான் வந்து வீட்டு வேலையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். விளக்கெல்லாம் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டேன். பாருங்கள் பாத்திரம் ஒரு சிங்க் வெளியே இருக்குது. கழுவி முடிச்சுட்டு அடுப்பு தட்டெல்லாம் தொடச்சிட்டு வீடெல்லாம் இனிமேல் தான் கூட்டி விட்டு மாப் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஒரு வழியாக வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. பாருங்கள் அடுப்பு திட்டெல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு, அடுப்பு கழுவி சுத்தமாக வச்சாச்சு. விளக்கெல்லாம் தண்ணியிலேருந்து எடுத்து காய வச்சுருக்கேன். விளக்கெல்லாம் கொண்டாந்து ஃபேன் காற்றுல வச்சுருக்கேன். உள்ளெல்லாம் ஈரமாக இருந்தங்காட்டின்னு காயிட்டுங்க. பார்த்தீங்கன்னா சாமிக்கு வந்து அடுத்து சுண்டல் வேக வச்சுருக்கேன். விசிலடங்குனோடனே தாளித்து கொடுக்கணும். சாம்பார் இந்த குழம்பு ஊற்றி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்லேயும் சாமி கும்பிட்டு விளக்கேற்றியாச்சு, வீட்லேயும் விளக்கேற்றி வச்சாச்சு. பாருங்கள் எப்படி வச்சுருக்கேன். நாங்கள் அடுப்பு மேலே வீட்டில் அடுப்பு பக்கத்தில் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று 3 செல்ஃபுக்கு பதிலாக வைக்கிறதுக்கு நடுவால் ஒரே ஒரு செல்ஃபில் மட்டும் வச்சுட்டேன். அப்பா இங்கே பாருங்கள் நிலவில் எப்படி பாருங்கள் இங்கே வச்சுருக்கேன். இங்கே வேறு ஒன்று அணைஞ்சிருச்சா, பற்ற வைக்கணும். பாருங்க இங்கே பாருங்க மாடியில் இங்கே வச்சுருக்கேன். 2 படி விட்டு வச்சுருக்கேங்க. பாருங்கள் நான் போட்ட கோலத்தில் வச்சுருக்கேன். எப்படி இருக்குது, எனக்கு தெரிஞ்ச கோலம் போட்டு விட்டு விளக்கு வச்சாச்சு. பாருங்கள் இங்கே பாருங்கள் மாடியில் வந்து வச்சுருக்கிறேன் விளக்கு. பாருங்க இப்படி இங்கே தூரத்தில் வந்து பார்த்தா தாங்க தெரியுது. ஃபஸ்ட்டு ரோவில் வந்து பார்த்திங்கன்னா பக்கம் பக்கமாக வச்சுருக்கேன், இங்கெல்லாம் தள்ளியாக வச்சுருக்கேன். நம்ம வீட்டு கார்த்திகை தீபம் இவ்வளோ தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விளாக் இதோட முடிஞ்சு. இன்னும் ஆதிக்குட்டி கூட்டிகிட்டு வரல, இனிமேல் தான் போய் கூட்டிகிட்டு வரணும். சாமி வந்து நைட்டு சாப்பாடு செய்கிறதுக்கு தேவையானதெல்லாம் வாங்க போயிருக்காங்க. ஓகே, இந்த விளாக் எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த விளாகில் பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.